நீங்க இப்போ கையில ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல பணம் எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்புறீங்களா? இல்ல உங்க மொபைல்ல இருந்து யாருக்காவது ஒரு பெரிய தொகையை ஜிபே பண்ண போறீங்களா? கொஞ்சம் நில்லுங்க. நீங்க பண்ற இந்த ஒரு விஷயம் உங்களை நேரா ஜெயிலுக்கு கூட கூட்டிட்டு போகலாம். என்ன சார் பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது பயம் இல்ல, முன்னெச்சரிக்கை. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான மாதிரி நடத்தை விதிமுறைகள், அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்தாச்சு. இனி உங்க ஒவ்வொரு ரூபாயும், உங்க ஒவ்வொரு நகர்வும் தேர்தல் ஆணையத்தின் ஸ்கேனர்ல இருக்கு. உங்க பணம் பறிமுதலாகாம இருக்கணும்னா, நீங்க தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்காம இருக்கணும்னா, இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்க உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாக் சார். தேர்தல் தேதி அழிவிச்சாச்சுனாலே அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமில்ல, சாதாரண மக்களாகிய நமக்கும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் வந்துடும். இந்த நேரத்தில் எனக்கு இதவா தெரியாதுன்னு நீங்க சொன்னாலும் சட்டம் அதை ஏத்துக்காது. தெரியாம நீங்க பண்ற சின்ன தப்பு கூட உங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை பறக்கும் படையிடம் பறிகொடுக்க வச்சிரும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை மீட்கிறதுக்குள்ள நீங்க படாத பாடுபட வேண்டியிருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரா ஹெல்த் மிக்ஸ் எப்படி ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். வாங்க, எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அக்கு வேற ஆணி வேற பார்க்கலாம். முதல்ல இந்த பண விவகாரத்துக்கு வருவோம். தேர்தல் அறிவிச்சதுலேருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் பறக்கும் படை, அதாவது ஃப்ளையிங் ஸ்குவாட் எல்லா இடத்துலையும் ரோந்து வருவாங்க. நீங்க கையில் 50,000 ரூபாய்க்கு மேலே கணக்கில்லாத பணம் வச்சிருந்தா அதை அவங்க பறிமுதல் செஞ்சிருவாங்க. சார், என் வீட்டு விசேஷத்துக்கு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மட்டும் போதாது. அதுக்குண்டான ஆதாரத்தை நீங்கள் காட்டணும். உதாரணத்துக்கு, உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னா கல்யாண பத்திரிகை, மண்டபம் புக் பண்ண ரசீது, இல்லை நீங்கள் நகை வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பேங்க்ல இருந்து பணம் எடுத்ததுக்கான ஸ்டேட்மெண்ட், இதையெல்லாம் கையோட வச்சுக்கோங்க. ஆதாரம் சரியாக இருந்தால் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஆதாரம் இல்லைன்னா அந்த பணத்தை தேர்தல் ஆணையம் வாங்கி ட்ரெஷரியில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட் ஏறி இறங்கி தான் அதை வாங்கணும். இது நகைக்கும் பொருந்தும். நீங்கள் புதுசாக நகை வாங்க போகிறீங்கன்னா பழைய நகையை மாற்ற கொண்டு போவீங்க, இல்லை லட்சக்கணக்கில் நகை வாங்குவீங்க. அதுக்கெல்லாம் முறையான பில் கையில் இருக்கணும். அடுத்ததா, இப்போ எல்லாருமே டிஜிட்டல் முறைக்கு மாறிட்டோம். கையில் காசு கொண்டு போனால் தானே பிரச்சனை, நான் ஜிபே பண்ணிடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் பெரிய செக் வச்சுருக்காங்க. இனி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் திடீர்னு பெரிய தொகைகள் பரிமாற்றம் நடந்தால், அதாவது பல்கா டிரான்சாக்ஷன் நடந்தால் வருமான வரித்துறைக்கு உடனே அலர்ட் போயிடும். குறிப்பாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து பல பேருக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய்னு பணம் போச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் உடனே பிளாக் செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. தேர்தலுக்கு காசு கொடுக்கறதுக்கு இப்போ ஆன்லைன் முறையை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். அதனால் பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே இப்போ தீவிர கண்காணிப்பில் இருக்குது. குறிப்பாக சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஏடிஎம் மிஷினில் பணம் நிரப்பக்கூடாதுன்னு பேங்க்குகளுக்கு உத்தரவு இருக்குது. ஒருவேளை பணத்தை வண்டியில் கொண்டு போனால் அதுக்கு முறையான ஆவணங்கள் இருக்கணும். சரி சார், நான் நேர்மையாக இருக்கேன், ஆனால் என் தெருவில் காசு கொடுக்குறாங்க, இதை நான் எப்படி தடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு சூப்பரான ஒரு வழி இருக்குது. ஓட்டுக்கு காசு கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் சட்டப்படி தப்பு. உங்கள் கண்ணு முன்னாடி யாராவது விதிமுறையை மீறாங்கன்னா உடனே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுங்க. ECI நெட் அப்படிங்கிற ஆப்பில் இருக்கிற சிவிஜில் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்துங்க. அதில் ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து அனுப்புங்க. நீங்கள் லொக்கேஷன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே GPS மூலமாக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிரும். முக்கியமாக உங்கள் பேரை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண 15 நிமிஷத்தில் பறக்கும் படை ஸ்பாட்டுக்கு வரும். அடுத்த 100 நிமிஷத்தில் அந்த புகார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு உங்களுக்கு அப்டேட் வரும். கடந்த தேர்தல்களில் லட்சக்கணக்கான புகார்கள் இது மூலமாக தீர்க்கப்பட்டிருக்கு. இப்போ அரசியல் கட்சிகளுக்கான ரூல்ஸை பார்ப்போம். ஒரு வேட்பாளர் தேர்தல் செலவுன்னு பார்த்தா 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் செலவு பண்ண முடியும். இதுக்கு மேலே அவர் செலவு பண்ணினா அவரோட வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்கப்படலாம். பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் டைம் இருக்குது. காலையில் 8 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் தான் மைக் செட்டு வச்சு பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணால் கேஸ் போட்டுருவாங்க. ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ ஜாதியையோ மதத்தையோ இழிவா பேசி ஓட்டு கேட்கக்கூடாது. வழிபாடு தலங்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. மிக முக்கியமா, தேர்தல் நடக்கிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா பிரச்சாரமும் முடிஞ்சிருக்கணும். அந்த நேரத்தில் சோஷியல் மீடியாவில் கூட பிரச்சாரம் பண்ணக்கூடாது. மீறினா 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்துக்கும் இதுல ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு. தேர்தல் தேதி அறிவிச்ச நிமிஷத்திலிருந்து அரசாங்கம் எந்த ஒரு புது திட்டத்தையும் அறிவிக்க முடியாது. அரசு அலுவலகங்கள்ல இருக்கிற அரசியல் தலைவர்களோட போட்டோக்களை மறைக்கணும், இல்ல ரிமூவ் பண்ணணும். பொது இடங்கள்ல இருக்கிற சிலைகளை மூடி வைக்கணும். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு மேல ஒரே இடத்துல இருக்கிற அரசு அதிகாரிகளை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். குறிப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள், தாசில்தார்கள் இவங்க எல்லாரும் வேற வேற மாவட்டத்துக்கு மாற்றப்படுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஊர் அரசியல்வாதிகளுக்கு சாதகமா செயல்படக்கூடாதுங்கிறது தான் காரணம். அரசு ஊழியர்களையும் அரசு வண்டிகளையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கி வச்சிருக்கிறவங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் அதை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடணும். அதே மாதிரி ஓட்டு போட போற அன்னைக்கு வாக்காளர்களுக்கு எந்த ஒரு கட்சியும் வண்டி ஏற்பாடு பண்ணி தரக்கூடாது. நீங்களா உங்க வண்டியில தான் போகணும். யாராவது கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அது தேர்தல் விதிமுறைப்படி தப்பு.
இது எல்லாத்துக்கும் மேல இந்த தேர்தல் நேரத்துல சமூக வலைதளங்கள்ல வர்ற வதந்திகளை நம்பாதீங்க. ஒரு விஷயத்தை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அது உண்மையானு பாருங்க. இல்லனா நீங்களும் சட்ட சிக்கல்ல மாட்ட வேண்டியிருக்கும். இந்த வீடியோவோட நோக்கம் உங்களை பயமுறுத்துறதில்ல, உங்களை விழிப்புணர்வோட வச்சிருக்கிறது தான். தேர்தல் ஆணையம் போடுற இந்த விதிமுறைகள் சாதாரண மக்களை சில நேரங்கள்ல கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு அவசரமா காசு எடுத்துட்டு போறவங்க, காய்கறி மார்க்கெட்டுக்கு போற சின்ன வியாபாரிகள், இவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்கங்கிறது ஒரு கசப்பான உண்மைதான். ஆனா ஓட்டுக்கு காசு கொடுக்கிற முறைகேட்டை தடுக்கணும்னா இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் தேவைப்படுது. இந்த விதிமுறைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு தருதா இல்ல கஷ்டத்தை தருதா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்தல் சம்பந்தமான இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான தகவல்களை நாங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல போட போறோம். அந்த தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உடனே நம்ம சாக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் குறிப்பா வியாபாரம் பண்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் விழிப்புணர்வோட இருக்கட்டும். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சாக்சர். நன்றி, வணக்கம்.